ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வினை தீர்க்கும் வேழ முகத்தானை, வேலவன் அண்ணனை, வடிவாம்பாள் புதல்வனை, வேதநாயகன் மகனை வேண்டி ஆதிசங்கர குருபரையை நமஸ்கரித்து ஸ்ரீ மகாபெரிவா பாதம் சரணம், ஸ்ரீ சிவன் சார்கல பாதம் சரணம் என்று கூறி வாக்தேவியை நமக என்று இன்றைய ஆன்மீக சிந்தனைகளை ஆரம்பிக்கலாமா? உட்காரத்தை பற்றி பேசியிருந்தோம். உட்காரம் அப்படிங்கிறது வட்டமாக ஆரம்பித்து வளைஞ்சு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறதுன்னு பார்த்தோம். வட்டம்ங்கிறதுக்கு சாதாரண வட்டத்துக்கு முடிவு உண்டு, ஆனால் இந்த உட்கார வட்டத்துக்கு முடிவு கிடையாது. எப்படி அது வளைஞ்சு நேர்கோடாக முடிகிறது? பெரிய தத்துவம். வாழ்க்கைங்கிற வட்டத்தில் வளைஞ்சு கொடுத்தாலும் நேர்மையை கைவிடாதே, இதுதான் அதோட சாராம்சம். அந்த அந்த உட்காரத்தை போட்டுட்டாக்க அது பிள்ளையாருக்குரியதாக சொல்லப்படுறது. அதாவது பிள்ளையார் இந்த பிள்ளையார் சுழி மாதிரி போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோன்னா நம்மளோட காரியம் சக்ஸஸ். அப்புறம் பிரணவத்தை பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் அதை சொல்லாமல் அந்த அந்த வடிவத்தில் பிள்ளையார் இருக்கார். இன்னைக்கு கூட ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாள்லாம் ஏயுஎம் தான் எழுதுவா, ஓஹெச்எம்னு எழுத மாட்டா. ஏ அப்படின்னா அகாரம், யூனா உக்காரம், எம்னா மகாரம். முறையே படைத்தல், காத்தல், அழித்தல். இதில் பிள்ளையார் எதை எடுத்துக்க விரும்புகிறார்? காத்தலை மட்டும் எடுத்துக்க விரும்புகிறார். அம்பாள் அப்படி இல்லை. அவள் உமாங்கிற பேர் தேவி பிரணவத்தில் சொல்லப்படுறது. அவள் என்ன பண்ணுறா? எனக்கு முதல்ல காப்பாற்றுறதுலாம் பிடிக்கிறது, அதனால நான் காப்பாற்றுறேன் விஷ்ணுவோட சேர்ந்து, அப்புறம் சிவனோட சேர்ந்து அழிக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்பி பிரம்மாவோட சேர்ந்து படைக்கிறேங்கிற. ஏன்னா அவளும் ஜெகன்மாதா, அவள் தான் எல்லாத்துக்குமே அவளை விடவே முடியாது. அவளால் படைக்கப்பட்ட இந்த பிள்ளையார் வெறும காக்கிற விஷயம் மட்டும்தான், எனக்கு வேற எதுவும் ஜோலி கிடையாதுங்கிற. அதனால தான் அவர் முழுமுதல் கடவுளாகவும் ஆனார். அதனால அந்த ஊவை போட்டு நம்ம எதை எழுதினாலும் சக்சஸ்ன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சாப்பாட்டு ராமன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த சாப்பாட்டு ராமன் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா கிருஷ்ணர் வேணா வெண்ணையெல்லாம் திருடி தின்னார். ராமர் எப்படி பாவம், அவர் மர உரி தெரிச்சுண்டு காட்டில் காய்கனியை தான் சாப்பிட்றாரு. எப்படி அவளுக்கு போய் இப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா அதை கூட மகாபெரிவா தான் சொல்லியிருக்கான்னு எனக்கு ஞாபகம். அது எந்த பாகத்துலன்னு ஞாபகம் இல்லை. அதாவது அவள்லாம் காட்டுக்கு போனாலே மர உரி தெரிச்சுண்டு ராமர், சீதா, லக்ஷ்மணர். அப்போது பரத்வாஜ மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி காட்டுக்கு வனவாசம் போகிறச்சே எங்கேயும் போய் விருந்தோம்பல்லாம் ஏற்றுக்கப்படாது அப்படிங்கிறதுனால, இல்லை நான் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பி போகிறச்சே கண்டிப்பாக வரேன், இப்போ முடியாதுன்னு சொன்னார். ராமர் தான் வாக்கு கொடுத்தாச்சுன்னா அதை காப்பாற்றி ஆகிடுவார். அதனால் அவர் வனவாசம் முடிஞ்சு சீதா பிராட்டியை மீட்டுண்டு இலங்கையிலேருந்து போகிறச்சே அவன் பரதன் கரெக்டாக டயத்துக்கு வரலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். பண்ணினாலும் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு முள்ளு மேலே இருக்கா மாதிரி இருந்துட்டுன்னா அவன் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். அவரை மாதிரியே மரவுரி தெரிச்சுண்டு அப்படி தானே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம போய் பரத்வாஜர் ஆசிரமத்தில் வாக்கு கொடுத்துருக்கோம், சாப்பிட்டு வரோன்னு. நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நிதானமாக போனோன்னா அதுக்குள்ளேயும் பரதன் ஏதாவது விபரீதம் பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுன்னு பயம் அதான் இருக்காரு சமய செஞ்சீரி ஆஞ்சநேயர். அவரை கூப்பிட்டு நீ போய் அவன்கிட்ட சொன்ன, அவருக்கு ஒன்றும் நிமிஷமாக பறந்து போயிடுவார். அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு ஒன்றும் வண்டியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதனால் நேராக பார்த்தார். நான் போய் சொல்லிவிடுறேன்னு அப்படின்னு நேராக பறந்து வந்தார். பரதன்ட்ட சொன்னார். பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ கூட பல பிரமுகர்கள்லாம் ஸ்பீச் கொடுக்கவோ எங்கேயாவது வந்தாக்கா வந்து கொண்டே இருக்கிறார்பா, கூட்டம் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி இவன் எதுவும் விபரீதம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக போய் சொன்னார். உடனே பரதனும் தன்னுடைய அக்னி பிரவேசத்தை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இவர் போய் சீதா பிராட்டியோட போய் பரத்வாஜருடைய இதில் அவர் சாப்பாடு, அதாவது விருந்து அதை நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா நிதானமாக அவளுக்கு திருப்தி வரா மாதிரி இருந்து அவளுடைய விருந்தோம்பலை ஏற்றுண்டு பிறகு அயோத்திக்கு திரும்புவார். அதனால் அவர் சாப்பிட்டு விட்டு வந்தார். அப்படி சாப்பிட்டு விட்டு வந்தான் ராமன் அப்படிங்கிறது தான் சாப்பாட்டு ராமனாக ஆயிடுது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா இவர் தான் கிருஷ்ணாவதாரத்தில் தான் வர வெண்ணையை திருடி அதில் பெரிய தத்துவத்தை கொடுத்தார். வெண்ணையில் பெரிய தத்துவம் இருக்குது. ஏன்னாக்கா அது பாலாக இருக்கிறச்சே, தயிராக இருக்கிறச்சே, மோராக அப்புறம் தான் அது வெண்ணையை கடைய முடியும். வெண்ணையை கடந்துட்டு மோர் மேலேயே போடுவான், அது அப்படியே மேலே மிதக்கும். அதாவது அந்த வெண்ணெய் மாதிரி பகவான் அது இத்தனை கஷ்டப்பட்டாதான் வெண்ணெய் கிடைக்கிறது. பாலாக இருக்கிறச்சே பாலுக்குள்ளே வெண்ணெய் இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த பாலை எப்படி காய்ச்சி உரகுத்தி தயிராக்கி அப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சு அப்புறம்தான் அது திரண்டு வருது வெண்ணெய். ஆனால் அது எப்படி ஒட்டுறதா? எதுலேயும் ஒட்டலை. அந்த மோர் மேலேயே போட்டு பாருங்க, அது உருட்டி வெண்ணெய் அப்படி மேலே நிற்கும். ஜலத்து மேலே போட்டால் கூட வெண்ணெய் உருண்டையாக நிற்க தான் செய்யும், கரையாது.
உருண்டையாக உருட்டி போட்டோம்னா. அதனால் அந்த மாதிரி தத்துவத்தோணத்தினர். அதனால் அந்த கிருஷ்ணரை பற்றியும் நம்ம பார்க்கணும். நம்ம கிருஷ்ணரை பற்றி எப்போ பார்ப்போம் அப்படின்னா சமந்த கோபாக்கியானம்னு பெரியவா தெய்வத்தின் குரல் அருளரை பண்ணிப்பா. ஆக்கியானம்னா கதை, உபாக்கியானம்னா கிளைக்கதை. பெரியவா வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவா, நான் வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் காலத்தை பார்க்குறேன், நிறைய பேர் உபன்யாசம் பண்ணுறா, ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இதெல்லாம் தான் பண்ணுறா, ஆனால் உப புராணங்கள்லாம் யாருமே பண்ண மாட்டேங்கிறா. அதுவே நிறைய 18 புராணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் உப புராணங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க பாகவதத்தில் வந்து சமந்த கோபாக்கியானம்னு வரும். கிருஷ்ணர் வந்து நாலாம்பரையை பார்த்து கஷ்டப்பட்டது. ஏன்னா இன்னி கூட நம்மளாம் சொல்லுவோம், நாலாம்பரையை பார்த்தா நாய்ப்பட்ட படுமா. அப்போ நாலாம்பரையை பார்க்கப்படாதுன்னா என்ன பண்ணணும்? மூணாம்பரையை பார்த்துடணும். அதான் பிறை பார்க்கும் நாள் அப்படின்னு பஞ்சாங்கத்துலலாம் இல்லை கேலண்டர்லாம் போட்டிருக்கோம். எனக்கு போய் நம்ம போய் மூணாம்பரையை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நாலாம்பரையை பார்த்த தோஷம் வராது. ஆனால் சில சமயம் நம்மளால் மூணாம்பரையை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது 7:30 மணிக்குள்ளே அஸ்தமனம் ஆகிடும். ஆனால் நாலாம்பரை சும்மா சாயங்காலம் 6:30 மணிக்கு லேசாக தலையை தூக்கினாலே நல்லா ஜம்முன்னு கண்ணில் விட்டுரும். அதனால் சரி மூணாம்பரையை பார்க்காம நாலாம்பரையை பார்த்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அடுத்த மூணாம்பரை வரைக்குமா நம்ம வெயிட் பண்ண முடியும்? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த சமந்த கோபாக்கியானத்தை எடுத்து படித்தாலே போகிறோம். பெரியவா வந்து அது நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த அதை அருளுரையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதை வந்து அவர் பல இது பாகவதம் இன்னும் ரெண்டு அவியல் ஆட்டம் சொல்லியிருக்கேன் பார். அவியல்னாலே நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஆற்றுல வந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து சில சமயம் சமைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். எல்லாத்துலேயும் 2 காய் ஒரு காய் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து நறுக்கி போட்டு ஒரு அவியலாக பண்ணோம். அது பிரமாதமாக இருக்கும் அந்த அவியலுங்கிறது. அதை கலந்த சாத்துக்கும் சாப்பிடலாம், சாம்பாருக்கும் அத்தை குழம்புக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், மோர் வரைக்கும் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இன்னும் பெரியவா அந்த மாதிரி அவியலாக்கி சொல்கிறேன்னு சொன்ன அந்த சம்பந்த கோபாக்கியானத்தை இந்த கிருஷ்ணரை பற்றி பார்க்குறச்சே பார்ப்போம். இப்போ கடைசியாக இப்போ மங்கள ஆரத்தியாச்சு ஆஞ்சநேயரை நினைக்கணுமே. இப்போ வழக்கம் போல் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா நேத்திக்கு அவர் வந்து இந்த உக்காரம் சரியா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார், திரும்பி அதுக்காக சொன்னேன் இல்லையா, அதனால திரும்பியும் இந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார். இது கம்பர் வந்து பூந்து விளையாடி இருக்காருன்னு சொல்லுவாள். அது மாதிரி தமிழில் அப்படியே போட்டு பூந்து விளையாடி இருக்காரு அந்த 5ங்கிற வார்த்தையை வச்சுட்டு. பஞ்சபூதங்களை கொண்டு வந்துட்டார். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், வாயு. அதில் வாயுவை முதல்ல எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா அனுமார் வாயு புத்திரன் இல்லையா, அதனால அதை முதல்ல எடுத்துட்டார். இன்னொன்று, வாயு இல்லாமல் நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாக்கியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நெருப்பு வேணும் தான். அதனால அதெல்லாம் வந்து அத்தியாவசியம். வாயு, அது வாயு இருந்தால் தான் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். சாதாரண நாட்களில் நம்ம கடைபிடிக்க முடிய விஷயங்களை கடைபிடிக்கும். ஸோ அதனால 5லே 1 பெற்றான் வாயு பகவான். 5லே 1 தாவி. என்னத்தை தாவறார்? என்ன மார்க்கம் போறார்? அவர் ஆகாய மார்க்கமா போறார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கடலை தாண்டுறார். 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஆகாயம் வழியா பறந்து தானே போறார். 5லே 1 பெற்ற அனங்கை, அதாவது பூமி பிராட்டி. பூமியில இருந்தானே ஜனகர் கலப்பையால உழுதுண்டே போறார். அப்படி கிடைக்கிறதுனால தான் அவளுக்கு பேரே சீதான்னு பேரு. அதனால அந்த இடத்துல 5லே 1 பெற்ற அனங்கை அப்படின்னா பூமி தாயார் பெற்ற மகள், பூமாதேவியின் மகள் சீதா. கலப்பையில கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவளுக்கு சீதைன்ற பேரு. கலப்பை நுனியில நகழரைச்சு அவ கிடைக்கிறா. அது 5லே 1 தாயார். அதுக்கப்புறம் 5லே 1 வைத்தான். என்னத்தை வச்சார்? தீய வச்சார். ஏன்? அவன் வந்து தூதுவனா போய் சொன்ன உடனே அவன் வந்து கொல்லப்படாது, ஏதாவது இது வேணா பண்ணி அனுப்பலான்னு விபீஷ்ணன் சொன்ன உடனே சரி அவனுக்கு ஒரு அனர்த்தத்துக்கெல்லாம் வாழ் தானே ரொம்ப முக்கியம், அதில் தீய வச்சுடுனான். என்னென்னமோ பண்ணி தீய எக்கச்சக்கமாக போட்டு என்னத்தையோ தீய வச்சா அது என்ன அவரை சுட்டுதா? ஏன்னா அங்கே பிராட்டி வேண்டிக்கிறா அது மாதிரி தீ வச்சுட்டான்ற தகவல் கிடைச்ச உடனே. நான் பதிவிரதங்கிறது உண்மையாக இருந்தால் அவருக்கு தீயில வாலில் வைக்கப்பட்ட தீ குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு வேண்டிண்டா. உடனே இவருக்கு வாலில் வச்ச தீ அப்படியே குளு 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 குளுன்னு இருந்துதான். இவருக்கு எப்பயுமே எதையும் வாங்கிட்டு பழக்கம் கிடையாது ஆஞ்சநேயருக்கு. அதனால எனக்கு இன்னும் வாங்கிட்டு பழக்கம் இல்லை, நீ கொடுத்ததை உனக்கே கொடுத்துறேன், நீயே வச்சுக்கோடாப்பான்ட்டு அந்த லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தைக்கு போயிட்டார். அதனால் எதுக்கு பிராட்டியை பார்த்தாச்சு, ஒன்றும் இனிமே கவலை இல்லை, நம்ம போய் அவனோட சண்டை போட்டு சீதா பிராட்டியை மீட்டுட்டு வரணும். சக்ஸஸ் அதுக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு சக்ஸஸ். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.
அப்படின்னு ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.